படத்தோட ஆரம்பத்துல நம்ம ஹீரோ வாழ்ந்துட்டு இருக்க நகரத்தோட கண்ட்ரோல்ல இருக்க ஒரு சின்ன குவாரியை காட்டுறாங்க. அங்க இருக்கக்கூடிய ஒரு சில வேலையாட்கள் லோடு ஏத்திட்டு இருப்பாங்க. சடனா அந்த இடத்துல ஏத்தி வச்ச ஒட்டுமொத்த தீப்பந்தங்களுமே அணைஞ்சு போயிடுச்சு. இருட்டுக்குள்ள இருந்து வேற தங்க நிறத்துல மின்னக்கூடிய கண்கள் தெரியுது. ஐயோ அம்மான் கதறிக்கிட்டு ஒரு வேலையால் தெரிச்சு விடுவான். டேய் என்னடாச்சு, எதை பார்த்து பயந்த? தலைவரே, டிராகன் வாரியரால ஆவிகள் உலகத்துக்கு அனுப்பப்பட்ட தாய்லாங் அவன் திரும்ப வந்துட்டான். இந்த பாரு, இருட்டுக்குள்ள எதையோ ஒண்ணு பார்த்துட்டு வந்து கதை விடாத. தாய்லாங் திரும்ப வரதுக்கான வாய்ப்பே கிடையாது. அவசரப்பட்டு வார்த்தையை விடாத. ஏன்னா நான் ஏற்கனவே இங்க வந்துட்டேன். திரும்பி பார்த்தா உண்மையாவே தாய்லாந்து நிக்கிறான். ஒட்டுமொத்தமா அந்த குவாரியவை நெருப்பு வச்சு எரிச்சிட்டு கடந்த முறை டிராகன் வாரியர் என்ன தோக்கடிச்சிருக்கலாம். ஆனா இந்த முறை உலகத்துல இருக்க எந்த மாவீரனாலையும் என்ன தோக்கடிக்க முடியாது. ஆட்டுக்கார பையனுங்க இதை பார்த்து பயந்து நேரா ஹீரோ கிட்ட விஷயத்தை தெரிவிக்கிறதுக்காக தெரிச்சு ஓடுறானுங்க. இந்த இடத்துல அப்படியே மங்களகரமா டைட்டில் போட்டு படத்த ஆரம்பிக்கிறாங்க. கற்பனை அடுத்து ஹீரோ வாழக்கூடிய பீஸ் வேலியை கட்டுறாங்க. வழக்கம் போல வளர்ப்பு தந்தை ஹோட்டலை பார்த்துட்டு இருப்பாரு. அப்ப அங்க இருந்த நைனாவும், யோ என்னையாச்சு, ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்க? அண்ணே அந்த குடும்பம் எல்லாம் ஏன் கேக்குறீங்க? நம்ம புள்ள போய் ரொம்ப நேரம் ஆச்சு. அரக்கர்களை பிடிக்க போன புள்ளைக்கு என்னாச்சோ ஏதாச்சும் பயம் அதிகமா இருக்கு. யோ வாத்து, சும்மா பயந்துட்டு இருக்காத. நம்ம புள்ள சக்தி வாய்ந்த தேவதைகள் அரக்கர்கள்னு நிறைய எதிரிகளை பார்த்துட்டான். சோ இதுக்கு மேலேயும் நம்ம பயந்துகிட்டே இருந்தா எதுவும் வேலை கேட்காது. கவலைப்படாத, போன பையன் பாதுகாப்பா திரும்ப வருவான். சரி அதெல்லாம் இருக்கட்டும். இந்த முறை நம்ம புள்ளக்காரன் யார அழிக்க போயிருக்கான்? அதுவா, ஏதோ கடல் அரக்கனாமே. இங்க கட் பண்ணா அந்த கடல் அரக்க மீன் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்க ஹீரோவை காட்டுறாங்க. என்னதான் அங்க இருக்கக்கூடிய அரக்க மீன் ஹீரோவோட கதையை முடிக்கலாம்னு தாவி வந்தாலும் நம்ம பையன் பட்டக்ஸ்லயே உதச்சு அதோட கதையை முடிச்சுட்டான். கூடவே வாய்க்குள்ள 2-3 பன்னிக்குட்டி வர முழுங்கி இருக்கும் போல. வயித்துல ஒரு மிதிக்க உள்ள போன குட்டிஸ் எல்லாம் வெளியில வந்துருச்சு. டிராகன் வாரியர் எங்களை காப்பாத்தினாருன்னு ஊர் மக்கள் ஆறாவரமா கொண்டாடுறாங்க. திரும்ப தன்னோட சொந்த நகரத்துக்கு வரும்போது அங்க இருக்க ஃபேன்ஸ் எல்லாம் எனக்கு ஆட்டோகிராஃப் போடுங்கன்னு கத்துறானுங்க. அட அதுக்கு என்னப்பா, சைன் போடுறேன் பாருங்கன்னு ஒவ்வொருத்தர் டிஷர்ட்டையும் சைனை போடுவேன். லைட்டா பேசிக்கிட்டு பக்கத்துல இருந்த மாஸ்டர் ஷீஃபோட தலையிலையும் சைனை போட்டான். ஐயோ மாஸ்டர் என்ன மன்னிச்சிருங்கன்னு எச்சியை வச்சு தொடச்சு விட்டுக்கிறான். அதோட விட்டா பரவாயில்ல. திரும்ப ஹோட்டலுக்கு வந்தவன் என் கையில இருக்கக்கூடிய இந்த மந்திர கம்ப பாத்தீங்களா, மாஸ்டர் ஹியூக்கு தான் இதை எனக்கு கிஃப்டா கொடுத்தாரு. ஆவிகள் உலகத்துக்கு போறதுக்கான பாதையை மட்டும் திறக்காது, நாங்க புதுசா கட்டியிருக்க இந்த ஹோட்டலுக்கு போறதுக்கான பாதையும் திறக்கும்னு குறுக்க இருந்த கயிறை கட் பண்ணி விட்டான். அட பாவி, எப்பேற்பட்ட ஆயுதத்தை எதுக்குடா பயன்படுத்துற? அப்ப கரெக்டா ஒரு 3 குட்டி சொல்ல போந்து, அங்கிள் உங்க கூட இருந்த அந்த ஃபியூரியஸ் பை அவங்க எல்லாம் எங்க போனாங்க? அதுவா, அவங்க 5 பேருக்கும் ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு. சோ வெவ்வேறு இடங்கள்ல கேஸ முடிக்கிறதுக்காக தனியா பிரிஞ்சு போயிருக்காங்கமா. அவங்க திரும்ப வர வரைக்கும் நான் மட்டும் தான் இந்த பீஸ் வேலியை பாதுகாக்கணும். அப்ப கரெக்டா ஷிஃபு ஹீரோவை தனியா கூப்பிட்டு, இந்த பாரு உன்னோட ஆட்டம் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டு இருக்கு. ஹியூக்கு உன்கிட்ட அந்த மந்திர கம்பை கொடுத்துட்டாருங்கிறதுக்காக நீ என்ன பெரிய ஆளா? போய் ஒரு கடை திறப்பு விழாவுக்கு பயன்படுத்திட்டு இருக்க? அட எதுக்கு குருவை இவ்வளவு கோபப்படுறீங்க? சும்மா இதெல்லாம் சாதாரண வேலை. ஓ அப்படியா, சரி நான் பேச வந்த விஷயத்த டைரக்டா சொல்லிட்டேன். இந்த பேரு இவ்வளவு நாளா நீ டிராகன் வாரியரா இருந்த, ஆனா இப்ப எனக்கு ஓய்வு தேவை. அதாவது மாஸ்டர் ஹியூகோட இடத்துக்கு நானும் என்னோட இடத்துக்கு நீயும் வரணும். என்ன காமெடி பண்ணிட்டு இருக்கீங்களா? நான் உங்க பதவிக்கு வந்துட்டா அப்புறம் டிராகன் வாரியரா யார் இருக்குது? நல்ல வேலை நான் பேச வந்த விஷயத்த நீயே ஆரம்பிச்சுட்ட. இந்த பேரு உன்னோட இடத்துக்கு நீ ஒரு புது டிராகன் வாரியரை வச்சாக்கணும். இல்ல முடியாது, நான் தான் ஏற்கனவே டிராகன் வாரியரா இருக்கல. அப்புறம் இதுக்கு இன்னொரு ஆளு? நிலைமைய புரிஞ்சுக்கோ. வருஷங்கள் போக போக நீ உன்னோட பதவியை நோக்கி போய்கிட்டே தான் இருக்கணும். ஆரம்பத்துல யோசிச்சவன் அதுக்கப்புறமா சரின்னு சொல்லிட்டு ஒரு 5 பேரை செலக்ட் பண்ணி அவங்களுக்குள்ள என்ன திறமைகள் இருக்குன்னு பாக்கும்போது நினைக்கிறத விட ரொம்ப பலசாலியாவும் திறமைசாலிகளாவும் இருக்காங்க. அதுலயும் தாடி வச்ச ஒரு வெள்ளரையாடு பாறையை தூக்கி போட்டு மூக்காலியே உடைக்கும் பாருங்க. தக்காளி இதெல்லாம் கலவரமா இருக்கும். அப்ப உடனே குருவோ, டிராகன் வாரியர் உங்கள யாரு அடுத்த டிராகன் வாரியர்ங்கிறத தேர்ந்தெடுக்க போறாரு. ஷிஃபு என்னையே கூத்துறீங்களா? இருங்க உங்க ஆப்ப நான் உங்களுக்கு திரும்ப கொடுக்குறேன்னு ஆரம்பத்துல 5 பேர்ல ஒருத்தரை பார்த்து கையை நட்டவன் திடீர்னு அந்த கையை கொஞ்சம் கொஞ்சமா தாம் பக்கமாவே திருப்பிட்டான். என்னப்பா இது? ஆவிகள் உலகத்துல இருக்க ஹியூக்கு நான் தான் மறுபடியும் டிராகன் வாரியரா இருக்கணும்னு ஆசைப்படுறாரு போலயே. இவன் பேசுறது கேட்டா ஊர் மக்கள் என்ன நினைப்பாங்க? சரி ஒருவேளை இது உண்மையா தான் இருக்கு போலன்னு முட்டா பயலுங்க ஹீரோவா மறுபடியும் டிராகன் வாரியரா ஏத்துக்கிட்டு தாறு மர கத்திட்டு இருக்கானுங்க. ஆனா நடந்த விஷயங்களால ஷீஃபுக்கு நிம்மதியே கிடையாது. டே ஹீரோ, எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியுது உன்னால உன் பதவியை இன்னொரு ஆளுக்கு விட்டு கொடுக்க முடியல. ஆனா நம்ம எல்லாருக்குமே ஒரு விதி இருக்கு. உதாரணத்துக்கு இந்த பீச் மரத்தோட விதைகளை பாரு. மாஸ்டர் சாதாரண கொட்டையை கொடுத்து என்ன ஏமாத்தாதீங்க. யோ என்ன சொல்ல வந்தியா முழுசா சொல்லிட்டு போயா? நீ தான் டிராகன் வாரியர் ஆச்சு. அந்த விதைக்கு பின்னாடி இருக்க ரகசியத்தை நீயே கண்டுபிடி. ரைட்டு, இதெல்லாம் வேலைக்காகாது. பிரபஞ்ச சக்தியான ஹியூகோ கிட்ட உதவி கேட்கலான்னு பையன் அதே இடத்துல உட்கார்ந்து தியானம் பண்ணுவான். அமைதி மாஸ்டர் ஹியூகோ எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஆரம்பத்துல இத சொல்ல ஆரம்பிச்சவன் திடீர்னு பார்த்தா பூரி, பொங்கல், சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணின்னு சாப்பிடுற ஐட்டத்துக்கு போயிட்டான். இவன் மானங்கிட்ட மைண்டால ஹீரோ மாதிரியே இருக்க நிறைய இல்யூஷன் அவனை டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்குது. ஒரு விளையாதி எல்லாத்தையுமே அடிச்சு போட்டுட்டு லைட்டா திரும்பி பார்க்கும்போது கூரைகளுக்கு மேல அடையாளம் தெரியாத யாரோ ஒருத்தன் ஓடுற மாதிரியே தெரியுது. உடனே மந்திர கம்ப தூக்கிட்டு நேரா கோயிலுக்குள்ள வந்தவன், நான் தான் இந்த இடத்தோட பாதுகாவல டிராகன் வாரியர். யாரா இருந்தாலும் சரி உடனே வெளியில வந்துருங்க, அப்படி இல்லன்னா உங்க உயிருக்கு ஆபத்து. அப்ப கரெக்டா ஒரு குள்ள நிறைய வெளியில வருவா. இவரோட பேரு ஜேன். ஏமா யார் நீ? அத்துமீறி உள்ள வந்தா ரொம்ப தப்பு. ஒழுங்கா அந்த இடத்த விட்டு போயிடு. முடியாதுன்னு சொன்னா என்னடா பண்ணுவ? நீ எதை விட பேசு, ஆனா தயவு செஞ்சு அங்க இருக்க கலை பொருட்கள்ல கைய வைக்காம பேசு. ஐடியா கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நான் ஒண்ணு தூக்கி போட்டு உடப்பனா அதை நீங்க கீழே விழாம பிடிப்பீங்களா? தன்னால முடிஞ்ச வரைக்கும் ஒவ்வொரு பொருளையுமே பிடிப்பான். ஆனா இந்த ஜேன் உள்ள புந்து ஹீரோவை சங்கிலியாலேயே கட்டி போட்டா. கடுப்பான ஹீரோ தொப்பைய வச்சு அண்டை கொடுத்து தாவி வந்து ஒரு உத. ஜேன் பேச்சு முச்சு இல்லாம தரையில கிடக்குறா. ஐயோ ஒருவேளை புள்ளைய கொண்டுட்டோம் போலன்னு பக்கத்துல வந்து லைட்டா குச்சி வச்சு தட்டி பார்த்தா பைபுள்ள இன்னும் சாகல. மயங்கிற மாதிரி ஆக்டிங்க போட்டு ஹீரோ கிட்ட இருந்த மந்திர கம்பியை தூக்கிட்டா. சரி தம்பி, நான் இங்க இருந்து கிளம்ப
வேண்டிய நேரம் வந்துச்சு. அடியே இன்னும் சண்டையே முடியல, அதுக்குள்ள எங்க கூட பாக்குறேன்னு கட்டி இருந்த சங்கிலி எடுத்து எஸ்கேப் ஆக பார்த்த ஜேனை அங்க இருக்க தூண்களோட சேர்த்து மொத்தமா லாக் பண்ணிட்டான். தப்பிக்க வழி இல்லாம பைப்புள்ள மாட்டிக்கிட்டா. மாஸ்டர் ஹியூகோ எனக்கு கொடுத்த மந்திர கம்பியை தூக்கிட்டியா? டே குண்டு பாண்டா, யாருகிட்ட கதை விடுற? இது டிராகன் வாரியருக்கு சொந்தமானது. வேலைங்குச்சிப்போ, நான் தான் உண்மையான டிராகன் வாரியர். ஐயோ, இது தெரியாம தான் இவ்வளவு வாய் பேசணுமா? சரி சரி, ஜெயிலுக்கு போ. இன்னும் 2 வருஷம் கழிச்சு தான் நீ வெளியில வருவ. சடனா போன்னு பார்த்து குவாரியில இருந்த அந்த ஆட்டுக்கார பயலுங்க இங்க வந்திருக்காங்க. என்னாச்சு உங்களுக்கு? ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்கீங்க? டிராகன் வாரியர், நாங்க சொல்றதை உங்களால நம்ப முடியாது. நேத்து நைட்டு நாங்க தாய்லாங்க பார்த்தோம். ஒட்டுமொத்த குவாரிக்குமே நெருப்பு வச்சு எரிச்சிட்டு உங்களால அவனை தடுக்கவே முடியாதுன்னு வீரவசனங்களை பேசிட்டு கிளம்பிட்டான். ஆவிகள் உலகத்துல அடைக்கப்பட்ட தாய்லாங்க எப்படி தப்பிச்சு வந்தான்னு ஹீரோவுக்கு ஒண்ணும் புரியல. அப்ப கூண்டுக்குள்ள உட்கார்ந்துருக்க ஜேனை பாருங்களேன். டிராகன் வாரியர், நீ பார்த்த ஆள் யாருங்கிறது உனக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். கூடிய சீக்கிரமே என்ன தேடி வருவான் கத்துவா. குதிரை வண்டியும் கொஞ்சம் கொஞ்சமா அங்க இருந்து சிறைச்சாலைக்கு போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறமா இந்த இடத்தை விட்டு நீண்ட நேர பயணத்துக்கு அப்புறமா நம்மளால இந்த குவாரிக்கு வந்து பார்க்கும்போது சொன்ன மாதிரியே அந்த இடம் தீப்பிடிச்சு எரிஞ்சு போயிருக்கு. தரையில பாதி தூரத்துக்கு தாய்லாங்கோட கால் தடங்களும் மீதி தூரத்துக்கு வெறும் பச்சந்தியோட கால் தடங்களும் இருக்கு. ஆனா இப்படி ஒரே ஆளு 2 உருவத்துக்கு மாற முடியும்னு ஹீரோவுக்கு எக்கச்சக்கமான கேள்வி. சரி, இத பத்தி நமக்கு தெரியாது. சிறைக்குள்ள அடைக்கப்பட்ட ஜேனுக்கு தெரியும் சொன்னால அவகிட்ட விசாரிக்கலாம்னு சொல்லிட்டு நேரா ஜெயிலுக்கு வந்தா இங்கதான் ஜேன் ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறா. உனக்கு கமேலியான்னு சொல்லப்படக்கூடிய பச்சந்தியை பத்தி தெரியுமா? அவளுக்கு உலகத்துல இருக்க மந்திர தந்திரங்கள் எல்லாமே அத்துப்படி. நொடி பொழுதுல தான் உருவத்தை யாரா வேணாலும் மாத்த முடியும். சரி, உன் உதவிக்கு நன்றி. நான் உடனே கமேலியாவை தேடி கிளம்புறேன். ஏன் தம்பி, அந்த கமேலியா எங்க இருக்கான்னு தெரியுமா? தெரியாதுல்ல, அப்புறம் எங்க தம்பி கை வீசிக்கிட்டு போறீங்க? என்னால மட்டும்தான் உனக்கு உதவி பண்ண முடியும். ஒருவேளை நீ இந்த கூண்டை விட்டு என்ன வெளியில கொண்டு வந்தா கமேலியா எங்க இருக்காளோ அந்த இடத்தோட வீட்டு வாசல் கிட்டே உன்னை நான் இறக்கி விடுறேன். கரெக்டா அந்த இடத்துக்கு ஷீஃப் வந்துட்டாரு. டே பாண்டா, என்னடா பண்ணிட்டு இருக்க? அவ ஒரு திருட்டு பொண்ணு. அவ சொல்றதெல்லாம் கேட்டு அந்த கமேலியாவை தேடி போக கூடாது. உனக்கு அடுத்த டிராகன் வாரியரை தேடுறதுக்கான வேலை இருக்கு. வெளியூருக்கு போன டைகரஸும் ஃப்ரெண்ட்ஸும் திரும்ப வந்ததுக்கு அப்புறமா அந்த கமேலியாவோட கதையை முடிக்கிறத பாத்துக்கலாம். மாஸ்டர், நம்ம நகரத்துக்குள்ள இருக்க குவாரியவே அட்டாக் பண்ணிருக்கா. சோ கண்டிப்பா அவளுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய திட்டம் இருக்கு. ஆபத்து பெருசாகிறதுக்கு முன்னாடி அதை முன்கூட்டியே தடுக்கிறது நல்லது. சோ என்ன மன்னிச்சிருங்க, நான் இப்பவே இந்த இடத்தை விட்டு கிளம்புறேன்னு சொல்லிட்டு குருவோட பேச்சையும் மீறி ஜேனை கூட்டிக்கிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவான். இதுக்கிடையில வளர்ப்பு தந்தை நைனாவை பார்த்து, புள்ளகார மிஷின முடியறேன்னு போயிருக்கானே, நல்லபடியா வேலை முடிஞ்சிருமா? யோ, நம்ம புள்ள சேஃபா தான் இருப்பான். ஏயா என்கிட்ட ஒரே வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்ல வைக்கிற? அப்ப பக்கத்து டேபிள்ல இருக்க குட்டி பசங்களை பாருங்களேன். கமேலியா ஒரு பயங்கரமான தீய சக்தியா. அவ பேரை இரவு நேரத்துல 3 முறை சொன்னா டக்குனு வந்து அவ குழந்தைகளை தூக்கிட்டு போயிருவாளாம். அப்படி இப்படின்னு இல்லாத பொல்லாத கதைகளை சொல்லுவாங்க. நைனாவுக்கும் வளர்ப்பு தந்தைக்கும் இதை பார்த்து லைட்டா வைத்த கலகுது. கற்பனை இதே டைம்ல ஜூனிஃபர் நகரத்துல இருக்க திருட்டு தலைவர்களை காட்டுறாங்க. ஒரு மீட்டிங் போட்டு பேசுறானுங்க. ஏடா, இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு சரியான வரியை கொடுத்து நம்ம நேர்மையா திருட்டுத்தனம் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா அந்தமா கொடுத்த வரி பத்தல, இன்னும் அதிகமா வேணும்னு ஆசைப்படுது. ஏன் இந்த ஒட்டுமொத்த ஜூனிஃபர் நகரத்தையும் ஆட்சி பண்ணது பத்தாதாமா? இதெல்லாம் வேலைக்கு ஆகுது. நம்ம அந்த கமேலியாவோட கதையை முடிக்கிறது நல்லது. அப்ப ஆப்போசிட்ல உட்கார்ந்து இருக்க முதல்ல பையன் உள்ள போது, நீ என்ன கமேலியாவை அவ்வளவு சாதாரணமா நினைச்சிட்டியா? அவ நமக்குள்ளேயே மறந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. தோ இவன் இந்த கமேலியாவா இருக்கலாம். ஏன் நானா கூட இருக்கலாம்னு சொல்லிட்டு டக்குனு முதல் உருவத்துல இருந்து அந்த பச்சோந்தி கமேலியா உருவத்துக்கு மாறுவா பாருங்க. தக்காளி இதை பார்த்து அந்த கரடி பையனுக்கு வைத்த கழுகுது. இந்த ஒட்டுமொத்த நகரத்தை உருவாக்குனதுன்னா சோ நான் சொல்றது மட்டும்தான் சட்டத்திட்டங்களா இருக்கணும். ஏன் சுத்தி வளைச்சு பேசிக்கிட்டு? இன்னும் 3 நாளைக்குள்ள ரெட் மூன் வரப்போகுது. அதுக்குள்ள நான் கேட்ட எல்லாத்தையுமே நீங்க கொடுக்கணும். முக்கியமா கரடி பையா, நீ பேசின எல்லாத்தையும் நான் மன்னிக்கிறேன். ஆனா எனக்குள்ள இருக்க யானை இறக்க மன்னிக்க மாட்டான்னு சொல்லிட்டு தான் உருவத்தை டக்குனு யானையா மாத்தி கரடி பையனை கோட்டையோட மேல் பக்கத்துல இருந்து தரைக்கு உருட்டி விட்டா. கற்பனை இதே டைம்ல ஹீரோவும் ஜேனோ ஒன்னா சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமா பயணத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. அப்பதான் நம்மளும் கேட்பான், ஆமா உண்மையாவே அந்த கமேலியா எங்க இருக்கா? அதுவா ஜூனிஃபர் நகரத்துல. ஆனா அந்த இடத்துக்கு போறதுக்கான பாதை கூட உனக்கு தெரியாது. இன்னும் தெளிவா சொல்லணும்னா டிராகன் வாரியர் நீதாங்கிற விஷயம் கூட எவனுக்கும் தெரியாது. அந்த அளவுக்கு அது ரொம்ப தனித்துவமான நாடு. ஏமா தாயே, இன்னும் எவ்வளவு தூரம் நடந்து போயிட்டே இருக்கணும்? 2 கிலோமீட்டர்னு விடிய விடிய ஹீரோவா நடக்க வச்சிட்டு இருக்கா. இதே டைம்ல ஹோட்டல்ல இருக்க வளர்ப்பு தந்தை அன்னைக்கான வேலையெல்லாம் முடிச்சுட்டு பெட்டி படுக்கையெல்லாம் பேக் பண்ணிட்டு சத்தமே போடாம வெளியில வந்து பார்த்தா பேய் மாதிரி நைனா நிக்கிறாரு. யோ, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அது வந்து அந்த கமேலியாவை அழிக்க போனால நம்ம பையன், அவனுக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு பயமா இருக்கு. அதான் திருட்டுத்தனமா அவனை காப்பாத்துறதுக்கு என் பெட்டி படிக்கையோட கிளம்பிட்டான். அப்படின்னா சூப்பர், நானும் நம்ம புள்ளையை தான் காப்பாத்த கிளம்புறேன். அடுத்து என்ன? 2 பேருமே இந்த இடத்தை விட்டு ஹீரோவை தேடி கிளம்புறாங்க. அடுத்து இது எதுவுமே தெரியாத நம்மாலு நீண்ட நேர பயணத்துக்கு அப்புறமா கடற்கரையை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு பாரை கண்டுபிடிக்கிறான். ஆமா, இங்க எதுக்கு வந்தோம்? உள்ளதான் கப்பலோட கேப்டன் இருக்கான். அவங்கிட்ட பணத்தை கொடுத்தோம் பையன். ஜூனிஃபர் மட்டும் இல்ல, எந்த நகரத்துக்கு வேணாலும் அவனால கூட்டிட்டு போக முடியும். அதுக்கப்புறமா உள்ள வந்து கவனிக்கும் போது அந்த இடம் ஃபுல்லாவே எக்கச்சக்கமான ரவுடி பேலுங்க. ஒருத்தன் கூட நல்லவன் கிடையாது. எந்த அளவுக்கு இந்த பைபிளுங்க கொடூரமானவனுங்கன்னா, ஒரு வேலைக்காரன் சமைச்சிட்டு இருப்பான், அவனை பாத்திரத்துக்குள்ளேயே உட்காந்து குழம்பு கிட்ட விட்டுருக்கானுங்கன்னா பாத்துக்கங்க பைபிளுங்க எவ்வளவு வெறி பிடிச்சவனுங்கன்னு. அப்போ உடனே ஜேன் உள்ள போந்து அங்க இருக்க சூதாட்ட கிளப்ல உட்காந்துக்கிட்டு, நான் புதுசா விளையாட வந்திருக்கேன், தயவு செஞ்சு என்ன சேர்த்துப்பீங்களான்னு அப்பாவியா மூஞ்ச வைக்க, ஆடு தானாவே வந்து மாடுதுன்னு ஜேனை கூட்டு சேர்த்துப்பாங்க. இதுக்கடையில பார்ல இருக்க முயல்குட்டியை பார்த்து, நான் இங்க இருந்து ஜூனிஃபர் நகரத்துக்கு போயாகணும், அங்க போறதுக்கு ஏதாவது கப்பல் அப்படி இல்லைன்னா கேப்டன் இருக்காரா? தோ அவர் தான் கேப்டன் கைய நிட்ட. ஆக்சுவலா அது ஒரு பறவை. யோ, உனக்கு நிறைய பணம் தர, ஜூனிஃபர் நகரத்துக்கு போலாமா? சடனா கேப்டன் பேசாம வாய்க்குள்ள இருக்க தவளை பேசுது. தாராளமா போலாமே, ஆனா வழியில எதிரிகள் அதிகமா இருப்பாங்க. சோ பணம் எனக்கு இரட்டிப்பா வேணும். எதிரிகள் கூட சண்டை போறதுல எனக்கு கை வந்த கலை, அதனால காசு பிரச்சனை கிடையாது. அப்படின்னா எனக்கு 3 மடங்கு பணம் கொடுத்தாதான் நான் வருவேன்.
நிலைமை. டேய் போக போக ரேட்டை ஏத்திட்டே இருக்கிற, இவ்வளவுதான் என்கிட்ட காசு இருக்கு, முதல்ல போய் கப்பல் ரெடி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கேப்டனை அங்க இருந்து அனுப்பி வச்சுட்டான். இதே டைம்ல சூதாட்டத்துல கலந்துகிட்ட ஜேன் எக்கச்சக்கமான பணத்தை பரிசா ஜெயிச்சுட்டா. மனுஷருங்கப்பா, புதுசா யாராவது விளையாட்டுக்கு சேர்ந்தா லக்கடிக்குள்ள அதுலதான் இது எல்லாத்தையுமே ஜெயிச்சுட்டேன்னு பயபுள்ளைங்க கண்ணுல மண்ணத்தை விட்டு கிடைச்ச பணத்தை வச்சு ஹீரோ கூட தடபுடலா விருந்து சாப்பிட்டு இருப்பா. அப்ப பயபுள்ள கையை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம சாப்பாடு ரொம்ப அருமையா இருக்கு, ஆமா இதுக்கான பணம் உனக்கு எங்க இருந்து மாட்டுச்சு? சத்தியமாப்பா நான் உழைச்சுதான் சம்பாரிச்சேன் அப்படின்னா ஓகேன்னு லைட்டா தோல் மேல தட்டும் போது உடம்புல மறைச்சு வச்சிருந்த சூதாட்டத்துக்கான கார்ட்ஸ் எல்லாமே தொப்புன்னு கீழே விழும். இதை பார்த்து கிளப்ல இருக்க மத்தாளுங்க சும்மா இருப்பாங்களா? தக்காளி அந்த திருட்டு நிறைய புடிங்கடான்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு பக்கத்துல சண்டைக்கு வராங்க. ஆனா ஹீரோ உள்ள புந்தா அவங்க எல்லாரையுமே அடிச்சு பறக்க விட்டுட்டு இருக்கான். அடியே ஜேனு நியாயமான முறையில பணம் சம்பாரிச்சேன்னு சொன்னீங்க, தக்காளி இதானா அது? இரு கலவரத்தை முடிச்சுட்டு உன்னை நான் கைமா பண்றேன்னு பற எதிர்களை அடிச்சு பறக்க விட்டுட்டு இருக்கிறான். ஒரு கட்டத்துல தப்பிக்க முடியாத மாதிரி மொத்த பேருமே ஹீரோவை சுத்து போட்டானுங்க. பையன் சும்மா இருப்பானா? ஹியூகோ கொடுத்த அந்த மந்திர கம்போட உதவியால பிரபஞ்ச சக்தியை பயன்படுத்தி டிராகனை வெளியில கொண்டு வருவான். அடிச்ச வேகத்துக்கு மொத்த பேருமே காலி. இதே டைம்ல அந்த கிளப் ஒரு சில குச்சிகளுக்கு மேலதான் நின்னுட்டு இருக்கும். நடந்த கலவரத்தால ஒரு பக்கத்துல எடை அதிகமாகி லெப்ட் ரைட்னு சாஞ்சிட்டு இருக்குது. இத தனக்கு சாதகமாக்கிட்டு ஓனாய் பேபிள்ங்க ஓடி வந்து ஒரு அடி அடிக்க கதவையெல்லாம் உடைச்சுக்கிட்டு ஹீரோ அங்க இருக்க மரக்கட்டையை பிடிச்சு தொங்கிட்டு இருக்கான். அப்ப ஜேன் தான் உள்ள பூந்தவனை காப்பாத்த ட்ரை பண்ணுவா. ஆனா கட்ட உடைஞ்ச ரெண்டு பேருமே கடலுக்குள்ள விழுற மாதிரி போடுவாங்க. நல்ல வேலை ஏற்கனவே கேப்டன் கப்பலோட அங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பான் போல. சோ இப்ப அந்த கப்பல்ல விழுந்து ரொம்ப பாதுகாப்பா இப்ப அந்த ஜூனிஃபர் நகரத்தை நோக்கி கிளம்புறாங்க. இன்னொரு பக்கத்துல வளர்ப்பு தந்தையும் நைனாவும் படிக்கட்டு ஏறி மலைகளுக்கு மேல போயிட்டு இருப்பாங்க. சந்தேகத்துல நைனாவும், ஏன்பா நம்மளால நம்ம பையனுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா? முடியும், ஆனா அதுக்கு நீ ரொம்ப தைரியமா இருக்கணும், உனக்குள்ள இருக்க உள் பலத்தை பயன்படுத்தணும். எப்படி கடையில உட்கார்ந்து கஸ்டமருக்கு பாதி நூடுல்ஸ் கொடுத்து முழு பணத்தையும் வாங்குவியே அந்த மாதிரி ஏமாத்தணுமோ? அட தொழில் ரகசியத்தை வெளியில சொல்லாத. திடீர்னு அப்ப நைனா நின்னுகிட்டு இருக்க கல்லு உடைஞ்சு பக்கத்துல இருக்க இன்னொரு படிக்கட்டை பிடிச்சு தொங்கிட்டு இருக்கிறாரு. வளர்ப்பு தந்தையால கண்டிப்பா இவ்வளவு வீட்டை இழுக்க முடியாது. சோ நைனா அங்க இருக்க பள்ளத்துல விழுந்துருவாரு. சரி சோழி முடிய போதுன்னு பார்த்தா பனிமூட்டம் எல்லாம் மறைஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது அது வெறும் கட்டாந்தர. நைனா கெக்க புக்கன் சிரிக்கிறான். யோ பாத்தியா நீ ஏமாந்துட்டேன்னு நக்கல் பண்ணிட்டு இருக்கிறான். யோ அப்ப நான் உரிச்சு வச்ச புள்ளைய தயா பாத்திருக்கேன், ஆனா நீ உன் புள்ளைய உரிச்சு வச்ச அப்ப அவ எப்படி ஏமாத்துவானா தக்காளி நீயும் அதே மாதிரியே பண்ணிட்டு இருக்க. இன்னொருக்கு மட்டும் இந்த மாதிரி ஏமாத்தன நானே படிக்கட்டுல இருந்து கீழே தள்ளி விட்டுருவேன். அடுத்து இன்னொரு பக்கத்துல நம்ம ஆளுங்க ஒரு வழியா அந்த ஜூனிஃபர் நகரத்துக்கு பக்கத்துல வந்துட்டாங்க. அப்பதான் ஹீரோவும் கேட்பான், ஆமா உனக்கு அம்மா அப்பான்னு யாரும் கிடையாதா? இல்ல பிறப்பால நான் ஒரு அனாதை வீதிகள்ல பிச்சை எடுத்துட்டு இருந்தேன். அப்பதான் ஒரு ஆள் என்னை காப்பாத்தி எனக்கு தங்கறதுக்கு வீடு நல்ல உணவுன்னு எல்லாத்தையுமே கொடுத்தாரு. அன்னையில இருந்து நானும் கொஞ்சம் நிம்மதியா தான் இருக்கேன். அடுத்த இதே டைம்ல கமிலியாவை காட்டுறாங்க. ஏதோ ஒரு காரணத்தால எக்கச்சக்கமான பழங்கால இரும்புகளை உருக்கி அது மூலமா ஒன்றுக்கும் மேற்பட்ட கூண்டுகளை உருவாக்கிட்டு இருக்கா. ரெட் மூன் வரும்போது என்ன தடுக்கிறதுக்கு இந்த உலகத்துல யாரும் இருக்க மாட்டாங்க. என் பலத்தை பயன்படுத்தி சுத்தி இருக்க நாடுகள் நகரங்கள்னு எல்லாத்தையுமே என் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வருவேன். கமிலியாங்கிற பேரை தெரியாத யாரும் இந்த உலகத்துல இருக்க கூடாது. மிரண்டு போன ஹீரோ டக்குன்னு கண்ண முடிச்சு பார்த்தா இவன் கண்டது எல்லாமே வெறும் கனவு. முன்னாடியே ஜேன் நிக்கிறா. யோ என்னையாச்சு? எதை பார்த்து பயந்த? கனவுல கமிலாவை பார்த்தா அவ இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் தான் ஆட்சி பண்ணணும்னு ஆசைப்பட்டு இருக்கா. அட விட்டுத்தலியா, அது வெறும் கனவு தானே? இல்ல நான் டிராகன் வாரியரா மாறதுக்கு முன்னாடி எனக்கு இதே மாதிரியே நிறைய கனவுகள் வந்திருக்கு. ஒரு விட்டத்துல அது எல்லாமே உண்மையா நடந்திருக்கு. அப்படி பார்க்கும்போது இந்த கமிலியாவை பத்தின கனவு உண்மையா தான் இருக்கும். நீ என்ன பண்ணுவியோ தெரியாது. நான் உடனே கமிலியாவை பார்த்து தடுத்தாகணும். அதுக்கு என்ன தாராளமா தடுக்கலாம்னு சொல்லிட்டு கையை நீட்டுவா. பார்த்தா முன்னாடியே இவ சொன்ன அந்த ஜூனிஃபர் தீவு இருக்கு. நகரத்துக்குள்ள வந்து பார்த்தா அங்க இருக்க மக்கள் தொகை ரொம்ப அதிகம். ஆனா ஹீரோ அதெல்லாம் பெருசா கண்டுக்காம சாப்பாடோட வாசனையை நோந்து பார்த்து சுள்ள ஊத்திட்டு இருக்கிறான். எனக்கு சோறு வேணும்னு பையன் சின்ன குழந்தை மாதிரி அடம் பிடிக்கிறான். அப்ப திடீர்னு பக்கத்துல எட்டி பார்த்தா அந்த கமிலியாவோட காவலர்கள் நிக்கிறாங்க. ஏதோ ஒரு காரணத்தால மக்கள் கிட்ட இருந்து அதிகமான தங்கத்தை வாங்கி அது மூலமா பழங்காலத்துல இருந்த ஒரு இரும்பு உருவத்திலேயே இன்னொரு இரும்பு உருவாக்கிட்டு இருக்காங்க. சரி அந்த கமிலியாவை எப்ப பார்க்க போறோம்? அவசரப்படாத, நீ என்ன பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு லைட்டா தலையை நகர்த்துவா. பார்த்தா பின்பக்கத்துல திருடப்படும் குற்றவாளின்னு ஜேனோட போஸ்டர் ஒட்டி வச்சிருக்கானுங்க. அடியே என்ன கொடுமை இது? சாரிப்பா உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன், நான் இந்த ஊரோட தேடப்படும் குற்றவாளி. ஐய அப்படின்னா நீ திருட்டுக்கார பிள்ளையா? நான் மட்டும் கிடையாது, நகரத்துல இருக்க பாதி பேர் இந்த வேலை தான் பாக்குறானுங்க. ஒன்னு ரெண்டு போஸ்டர்னா தெரிஞ்சுக்காது, ஒரு செவரை ஃபுல்லா கவர் பண்ணிருக்கானுங்க. காவலாளிங்க உன்னை பாத்துற போறாங்க, எதுக்கும் பாதுகாப்பாரு. அட இது ஜூனிஃபர் நகரம், குற்றவாளிய கண்ணுல பார்த்தா கூட காவலாளிங்க விட்டுருவாங்க. அந்த அளவுக்கு டம்மி பீஸ்னு பேசிக்கிட்டு பக்கத்துல இருக்க போலீஸ்காரமல இடிச்சுட்டா. வாமா ஜூனிஃபர், உன்னதான் நாங்க ரொம்ப நாள் தேடிட்டு இருந்தோம், ஜெயிலுக்கு போலாமா? ஐயோ என்ன காப்பாத்துன்னு கதர்வா. டக்குனு ஹீரோ உள்ள புந்து, சார் நான் தான் டிராகன் வாரியர், ஒரு முக்கியமான மிஷனை முடிக்கிறதுக்கு நான் இங்க வந்திருக்கேன். சோ என் ஃப்ரெண்ட் ஜேனை விட்டுட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ஆனா இந்த ஜூனிஃபர் நகரத்துல இருக்க யாருக்குமே டிராகன் வாரியர்னா யாருன்னே தெரியாது. சோ ஹீரோவையும் புடிச்சு கூண்டுக்குள்ள அடைச்சிட்டானுங்க. அட விடுப்பா இதெல்லாம் வாழ்க்கையில் ரொம்ப சகஜம், என்கிட்ட தப்பிக்கிறதுக்கு எப்பவுமே வழி இருக்குன்னு சொல்லிட்டு டூப்ளிகேட் சாவியை பயன்படுத்தி கதவை திறந்துகிட்டு தெரிச்சு விடுவாங்க. ஆனா வழியில மிகப்பெரிய சுவர் இருக்குது. முதல்ல மூங்கில் குச்சியை பயன்படுத்தி ஜேன் தாவிடுவா. அடுத்து ஹீரோ தாவலாம் ட்ரை பண்ணும்போது இவ வெயிட்டால மேல போகல, டப்புன்னு செவரு உடைச்சுக்கிட்டு இன்னொரு பக்கத்துக்கு வந்துட்டான். இதே மாதிரியே நகரத்துக்குள்ள எக்கச்சக்கமான கலவரங்களை பண்ணிட்டு ஓடுவாங்க. ஆனா வழியில முட்டுச்சந்து என்ன பண்ண போறோம்னு தெரியாம ஹீரோ மரண பயத்துல இருப்பான். ரெண்டு பக்கத்துல இருந்தும் காவலர்கள் ஓடி வந்துட்டு இருக்காங்க. ஆனா ஜேன் அதையெல்லாம் பெருசா கண்டுக்காம மேலத்தை வாச்சிட்டு இருக்கா. ரைட்டு, இவளுக்கு மரண பயத்துல பைத்தியம் பிடிச்சு போடுச்சு போலன்னு ஹீரோ முடிவெடுத்துருவான். ஆனா திடீர்னு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு சின்ன கதவு திறக்குது. உடனே அதுல ஹீரோவை தள்ளி விட்டுட்டு ஜேனும் கீழே இறங்கி வந்து பார்த்தா உள்ள ஒரு சின்ன சீக்ரெட் ரூம் இருக்கு. இங்க
எக்கச்சக்கமான திருடர்கள் ஒன்னா சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. கேட்டா இது ஒரு குடும்பமா? உனக்கு ஒண்ணு தெரியுமா? ஆரம்பத்துல நான் இவங்க கூட தான் வாழ்ந்தேன். அப்பதான் வழியில ஒரு சில முயல் குட்டிங்க கையில வெடிய வச்சிருக்குது. அச்சச்சோ, வெடிச்சிட போகுது. குழந்தைங்களா, அந்த வெடியை விட்டு தள்ளிருங்க. இவ்வளவு நேரமா சமத்தா இருந்த முயல் குட்டிங்க இவன் பேசினதை கேட்டு கடுப்பாகி ஓரை பற்களை வச்சு ஹீரோவை கண்ட இடத்துல கடிக்குது. ஒரு இடத்துல பேண்ட்டுக்குள்ளேயே பூந்து கதற விட்டுட்டு இருக்குது. நீண்ட நேர போராட்டத்துக்கு அப்புறமா நம்மால் எஸ்கேப் போயிட்டான். எப்பா குட்டீஸ், இனிமே உங்க பக்கத்துல கூட வரமாட்டேன்னு பைபுள்ள கதறிட்டு இருக்கிறான். சடனா அப்பா நேரத்துக்கு இந்த திருட்டுக்கார கூட்டத்தோட தலைவர் வரான். நம்ம இவனை ஷார்ட்டா துப்பிக்காரன்னு மைண்ட்ல வச்சுப்போம். என்ன ஜேன், இத்தனை நாளைக்கு அப்புறமா திரும்ப இங்க வந்திருக்க? உன்னை மறுபடியும் பாப்பேன் நான் எதிர்பார்க்கலன்னு ஆரம்பத்துல சண்டை போட பாப்பாரு. பட் இருந்தாலும் கூட பழகின ஒரு சின்ன ஃப்ரெண்ட் ஆச்சே, அதனால இறக்கப்பட்டு ஜேன் இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு தப்பு பண்ணிருப்பா போல, அதை மன்னிச்சு விட்டுருவாரு. சரி, உங்க ரெண்டு பேருக்கும் என்ன உதவி தேவை? பெருசா ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு நைட்டு பாதுகாப்பா நாங்க ரெண்டு பேரும் இதே இடத்துல தங்கினாவே போதும். சரி, போய் தொலைது. ஆனா ஒண்ணு, அந்த குரங்கு கிட்ட இருந்து ஜாக்கிரதையா இருங்க. எப்ப வேணா அது பேண்ட உருவிடும். தொப்பிக்காரன் இதை சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டான். அப்ப உடனே ஜேனை பார்த்து, ஆமா எப்ப நம்ம அந்த கமிலியாவை பிடிக்க போறோம்? முதல்ல உன் பேண்ட அந்த குரங்கு கிட்ட இருந்து வாங்கினதுக்கு அப்புறமா. எது பேண்ட காணோமா? திரும்பி பார்த்தா உண்மையாவே ஹீரோவோட பேண்ட அந்த குரங்கு ரெண்டு தான் தூக்கி வச்சிருக்குது. ஒழுங்கா என்கிட்ட திரும்ப கொடுங்கன்னு குரங்கு கூட சண்டை போட்டுட்டு இருக்கிறான். இதே டைம்ல நைனாவும் வளர்ப்பு தந்தையும் ஹீரோ சண்டை போட்ட அந்த கிளப் இருக்குல்ல, அதையே தேடி கண்டுபிடிச்சிட்டாங்க. எட்டி பார்த்தா உள்ள இருக்க பொருள் எல்லாம் உடைஞ்சு போயிருக்கு. எப்பா, கண்டிப்பா இந்த டைம்ல நம்ம உள்ள போகணுமா? அட, அவங்களும் நம்ம மொழியை பேசக்கூடிய ஆளுங்க தான். நீ இங்கே இரு, நான் போய் எல்லாத்தையும் பேசி முடிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு வளர்ப்பு தந்தை மட்டும் கிளப்புக்குள்ள போந்து, என்னப்பா இல்ல ரொம்ப ஷாக்ல இருக்கீங்க? கண்டிப்பா அவங்க எல்லாரையும் யாரோ ஒருத்தன் பொழந்துருக்கான். அது மட்டும் ரொம்ப தெளிவா தெரியுது. ஆனா அதே டைம்ல நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல ஏதாவது பேண்டாவை பாத்தீங்களா? மொத்த பேருக்கும் இதை கேட்டு சம ஷாக்கு. அப்படின்னா நீ அந்த பேண்டாவோட ஆளா? அவனை உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு வளர்ப்பு தந்தைய வளர்த்து புடிச்சிட்டானுங்க. இத வெளியில இருந்து பார்த்த நைனா சும்மா இருப்பாரா? டக்குனு ஒரு ஐடியாவை போட்டு படு வேகத்துல கதவை திறந்துகிட்டு உள்ள வராரு. ஹீரோ உருவத்துல இருக்க நைனாவை பார்த்ததுமே ஒரு நிமிஷம் மொத்த பேருக்கும் வயித்த கலகுது. இந்த பாரு, உங்க எல்லாரையும் அடிச்சு போட்டுதான் இந்த பேண்டாங்கிற விஷயம் ரொம்ப தெளிவா தெரியும். ஆனா உங்களுக்கே தெரியாத இன்னொரு விஷயம் இருக்கு. அவனுக்கு தற்காப்பு கலையை கத்து கொடுத்த குருவே நான் தான். பிராடு பையன் என்னை ஏமாத்திட்டு வீட்டை விட்டு தப்பிச்சு வந்துட்டான். ஒழுங்கா இப்ப அந்த பாண்டா எந்த பக்கத்துல போனான்னு சொல்றீங்க? அப்படி இல்ல தென்றல் மாதிரி பொறுமையா பேசிட்டு இருக்கேன்னா புயலா மாதிரி உங்க எல்லாரையும் அடிச்சு பறக்க விட்டுருவேன். நீங்களே என் பலத்தை பாருங்கன்னு பக்கத்துல இருக்க ஒரு கப்பை புடிச்சு உடைக்க மரத்தோட பீஸ் எல்லாம் கையில குத்தி பயபுள்ள வழியால கதறிக்கிட்டு இருக்கான். ஆனா இருந்தாலும் அதை வெளியில காட்டிக்கல. அதோட விடலையே குட்டி கண்ணம்லாம் அடிச்சு டேபிள் மேல ஏறி நின்னு போஸ் கொடுப்பாரு. ஆனா டேபிள் உடஞ்சிரும். இத பார்த்து ரவுடி பேருங்க சும்மா இருப்பாங்களா? டேய், இந்த பாண்டா ஒரு டம்மி பேசுறா, முதல்ல இவன் கதையை முடிக்கலான்னு சுத்தி போடுவானுங்க. அப்ப திடீர்னு இந்த ஒட்டுமொத்த கிளப்பும் லைட்டா ஒன் சைடா சாயுது. அடியாளுங்க இதை பார்த்து பயந்து அதை சமநிலைக்கு கொண்டு வரதுக்காக கிளப்போட இன்னொரு வாரத்துக்கு போடுவாங்க. இதை தனக்கு சாதகமாக்கின நைனா, இந்த பாருடா, இப்ப மட்டும் இந்த பாண்டா எந்த பக்கத்துல போனான்னு சொல்லல, கிளப்ப கவுத்து விட்டுட்டு உங்க கூட நான் செத்து போடுவேன். உயிர் மேல இருக்க பயத்தால ஹீரோ ஜூனிஃபர் நகரத்துக்கு போயிருக்க விஷயத்த சொல்லிடுவாங்க. வந்த வேலை முடிஞ்சு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு கிளப்பை விட்டு இந்த மாலுங்க வெளியில வருவாங்க. அடுத்த நிமிஷமே ஒரு பக்கத்துல இடம் அதிகமாகி மொத்தமா அது கடலுக்குள்ள விழுந்துருச்சு. இன்னொரு பக்கத்துல ஜேன் ஹீரோ கிட்ட இருக்க அந்த மந்திர கம்பு இருக்குல்ல, அதை எப்படி பயன்படுத்தணுங்கிற விஷயத்த கொஞ்சம் கொஞ்சமா கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கா. அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா இந்த இடத்த விட்டு கோட்டை காவலர்களுக்கு தெரியாம திருட்டுத்தனமா ஒரு ரகசிய சுரங்க பாதைக்கு வந்திருக்காங்க. அப்பதான் ஜேனும், நிஜமா நம்ம உள்ள போகதான் போறோமா? நல்லா யோசிச்சுக்கோ, நிறைய ஆபத்துகள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. வயலுக்கு ஹீரோவும் லாஸ்டா என்னோட குரு இந்த பீச் மரத்தோட விதையை எனக்கு கிஃப்டா கொடுத்தாரு. ஆரம்பத்துல அது ஏன் எதுக்குன்னு புரியல. ஆனா இப்ப ரொம்ப தெளிவா தெரிஞ்சு போச்சு. இந்த விதையில இருக்கக்கூடிய வடுக்கள் உன்னோட கடந்த கால வாழ்க்கையை பிரதிபலிக்குது. நீ மனசார நினைச்சா உன் திருட்டுத்தனத்தை விட்டுட்டு ஒரு நல்ல பாதைக்கு உன்னால போக முடியும். எப்படி இந்த விதையில நிறைய வடுக்கள் இருந்தாலும் கூட அது வளர்ந்ததுக்கு அப்புறமா மக்களுக்கு நல்ல விதமான நிழலை கொடுக்கும். அதே மாதிரிதான் நீயும் இருக்கணும். ஜேன் ஒரு சின்ன குற்ற உணர்ச்சியோட அந்த விதையை வாங்கி பாக்கெட்ல வச்சுப்பா. அதுக்கப்புறமா சுரங்க பாதைக்குள்ள இவங்க ஒரு பக்கமா கிளம்புறாங்க. இன்னொரு பக்கத்துல நைனாவும் வளர்ப்பு தந்தையும் ஒரு வழியா அந்த ஜூனிஃபர் நகரத்துக்கே வந்துட்டாங்க. செக் பண்ணி பார்க்கும்போது சாலைகள்ல ஹீரோ உடம்புல இருந்து கீழே விழுந்த ஒரு சில ரோமங்கள் கிடைக்குது. கண்டிப்பா நம்ம பையன் இங்கதான் எங்கேயாவது இருப்பான்னு இன்னும் வேகமா தேட ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கத்துல சுரங்கத்துக்குள்ள போன ஹீரோவும் ஜேனும் டிரைனேஜ் மூடிய திறந்து வெளியில வந்து பார்த்தா எக்கச்சக்கமான காவலர்கள் கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கானுங்க. சத்தம் போடாம வெளியில வந்து பொறுமையா அங்க இருக்க கதவு கிட்ட போயிட்டு இருப்பாங்க. அப்ப இந்த பைத்தியக்கார டிரைனேஜ் மூடிய மறுபடியும் மூட மறந்துட்டான் போல. சோ அது பொறுமையா நகர்ந்து அங்க இருக்க படிக்கட்டிலேயே டம்முன்னு கீழே விழுந்துட்டு இருக்கு. இவ்வளவு சத்தம் கேட்டாலும் கூட தூக்கத்துல இருக்க ஒரு பயம் கூட எந்திரிக்கல. அப்பாடா தப்பிச்சிட்டோன்னு பெருமிச்சு விட்டுக்கிட்டு நொழிவு வயல் கிட்ட வரும்போது தெரியாதனமா ஜேன் தான் வாழ வச்சு ஹீரோவோட மூக்குல தேய்ச்சி விட்டுருவா. சோ பையனுக்கு தும்மல் வந்துருச்சு. எங்க சத்தம் போட்டா மாட்டிப்போமோன்னு சொல்லிட்டு மூக்குல விரல வச்சு அழுத்தும் போது காத்து இப்ப பட்டக்ஸுக்கு டிராவல் ஆகி குசு விட்டுட்டான். கல்லு விழுந்த சவுண்டால எந்திரிக்காத காவலர்கள் இவன் குசு விட்ட சவுண்ட கேட்டு எந்திரிச்சிட்டானுங்க. ஐயோ மாட்டிக்க போறோம்னு சொல்லிட்டு அங்க இருக்க பட்டனை பிடிச்சு அமுக்குவாங்க. நல்ல வேலை கதவு லாக்காயிடும். வெளியில இருக்க எதிரிகளால உள்ள வர முடியல. நல்ல வேலை தப்பிச்சாச்சுன்னு பெருமூச்சு விடும்போது சடனா அங்க இருக்கக்கூடிய பொறிகள் ஆக்டிவேட் ஆயிடுச்சு. அதுவும் சுழலக்கூடிய பிளேடுகள் ஹீரோவுக்கு தும்ஃபுல்லா அத்துப்படியில. சோ ரொம்ப அசால்ட்டாவே அந்த ஆபத்துக்குள்ள இருந்து தப்பிச்சு எப்படியோ வெளியில வந்துட்டாங்க. அப்ப எதிர்பாராத நேரத்துல மேல இருந்து ஒரு குண்டு தொப்புன்னு ஹீரோவை கவர் பண்ணுது. எப்படியாச்சும் அதை உடைக்கலாம் பாக்குறான், முடியல. தூக்கலான்னு பார்த்தா கூட அவ்வளவு வெயிட். ஜேன் என்ன காப்பாத்துன்னு சொல்லும் போது இவ்வளவு அந்த குண்டு பிடிச்சு தூக்குறா. ஆனா லைட்டா தான் நகர்த்த முடியுது. சரி அப்படியே இந்த மந்திர கம்பை பயன்படுத்தி இன்னும் பலமா தூக்கு. ஆனா ஜேன பாருங்களேன், மந்திர கம்பை வாங்கின அடுத்த நிமிஷமே ஹீரோவை காப்பாத்தாம கொஞ்சம் கொஞ்சமா பின்னாடி போயிட்டு இருக்கா. என்னடான்னு பார்த்தா கமீலியா பக்கத்துல வந்து நிப்பா. ஐயோ பாவம், டிராகன் வாரியர் என்ன நம்பி ஏமாத்திட்டான்னு நினைக்கிறேன். என்ன ஏதுன்னு பார்த்தா இங்கதான் ட்விஸ்ட்
ட்விஸ்ட். ஆக்சுவலா இவ்வளவு நேரமா நல்லவ மாதிரி நடிச்ச ஜேன் இருக்கால, அவ வில்லியோட அடியாள். அடி பாவி, வீதியில திருட்டு வேலைகளை பார்த்த உன்ன ஒரு ஆள் காப்பாத்தி உனக்கு சாப்பாடு தங்கறதுக்கான இடமெல்லாம் கொடுத்தாங்கன்னு சொன்னியே, அது இந்த கமிலியாவா? பதில் எதுவுமே பேசாம தலை கொஞ்சிருவா. அட எதுக்கு கோவப்படுற? கமிலியா பத்தின கதையை நான் சொல்றேன்னு சொல்லிட்டு முதல் முறையா நான் இந்த நாட்டோட ராணியாகும் போது மக்களும் திருடர்களும் என்ன பார்த்து பயந்து தலைவணங்கினாங்க. ஆனா இவன் மட்டும் என் சிம்மாசனத்துல இருக்க ரத்தினக்கல்லுக்கு ஆசைப்பட்டு அதை திருட நினைச்சா. கோவத்துல கொல்ற அளவுக்கு போயிட்டேன். அப்பதான் ஜேன் முகத்தை கவனிக்கும் போது அவளுக்கு என்ன பார்த்து துளி கூட பயம் இல்ல. சோ இப்படிப்பட்ட ஆள் தான் எனக்கு தேவைன்னு சொல்லிட்டு தெருவுல கடந்த அவளை கோபுரத்துல தூக்கி வச்சான். அதுக்கு நன்றி கடனா தான் இது எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்கா. சந்தேகத்துல ஹீரோவும். ஆனா எனக்கு புரியாத விஷயம் என்ன தெரியுமா? மாஸ்டர் ஹியூகோக்கு சொந்தமான மந்திர கம்புக்கு நீயே ஆசைப்பட்டு இருக்க. ஐயோ பேண்டா, உனக்கு என்ன விஷயம் புரியலன்னு நினைக்கிறேன். நான் ஆசைப்படக்கூடியது இந்த மந்திர கம்புக்காக கிடையாது. நான் குழந்தையா இருக்கும் போது குங்ஃபு கலைகள்ல எனக்கு மிகுந்த ஆர்வம். ஆனா நான் எந்த பள்ளிக்கு பயிற்சிக்காக போனாலும் கூட நீ ஒரு பச்சோந்தி, உன்னோட உடம்பு மனசு ரொம்ப வீக்கா இருக்கு, கண்டிப்பா உன்னால சண்டை போட்டு ஜெயிக்க முடியாதுன்னு அவமதிச்சாங்க. அப்பதான் குங்ஃபு கத்துக்கிறதுக்கு பதிலா நான் ஒரு மந்திரவாதி ஆகணும்னு முடிவெடுத்தேன். நாளுக்கு நாள் என்னோட பவரும் வேகமும் அதிகமாச்சு. எல்லாம் என்கிட்ட இருந்தாலும் கூட குங்ஃபு கலையை என்னால முழுசா கத்துக்க முடியல. ஆனா இப்ப இந்த மந்திர கம்போட உதவியால ஆவிகள் உலகத்துல இதுக்கு முன்னாடி அடைக்கப்பட்ட மாஸ்டர்ஸ் கிட்ட இருந்து அவங்களோட திறமைகளை மட்டும் நான் சொந்தமாக்கிட்டு உடம்ப சிறைக்குள்ள வைப்பேன். இது எல்லாமே ரெட் மூன் தலைக்கு வரும்போது இன்னைக்கே நடக்க போகுது. இல்ல கமிலியா என் உயிரை கொடுத்தாச்சும் உன்னை தடுப்பேன்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த கவசத்து மேல டம்முன்னு குத்துறான். கமிலியாவுக்கு சிரிப்பு தாங்கல. தம்பி நீ மட்டும் கிடையாது, உன்ன மாதிரி 10 டிராகன் வாரியர் ஒன்னா சேர்ந்தா மட்டும்தான் அதை உடைக்கவே முடியும். அப்படின்னா ஓகே, நான் கவசத்தை உடைக்கிறதுக்கு பதிலா இங்க இருக்க தரையை உடைச்சு தப்பிக்கிறேன்னு சொல்லிட்டு மாங்குன்னு குத்தி ஒரு வழியா தரையை உடைச்சுக்கிட்டு பள்ளத்துல விழுந்துட்டான். ஆனா அங்கேயுமே நிறைய காவலர்கள் இருக்காங்க. மொத்த பேரையும் அடிச்சு தள்ளிட்டு வெளியில வருவான். ஆனா வழியில கரெக்டா அந்த ஜேன் வந்து நிக்கிறா. வேண்டாம் என்ன மன்னிச்சிரு, நான் தப்பு பண்ணிட்டேன். இந்தா உன்னோட மந்திர கம்பை நீயே வச்சுக்கோ. நல்லவ மாதிரி பேசி நடிக்காத. நீ செஞ்ச தப்ப நான் என்னைக்கு மன்னிக்க மாட்டேன்னு மந்திர கம்பை டக்குன்னு கையில வாங்குவான். அப்ப பாருங்க, இன்னொரு பக்கத்துல இருந்து உண்மையான ஜேன் தாவி குதிச்சு ஓடி வந்துட்டு இருக்கா. வேண்டாம் அவளை நம்பாத, அது நான் கிடையாது கமிலியான்னு கத்துவா. உண்மையை தெரிஞ்சுக்கிட்டதுமே எஸ்கேப் ஆகலாம்னு நினைப்பான். ஆனா அதுக்குள்ளேயே ஹீரோவா அங்க இருக்க பள்ளத்துக்குள்ள கமிலியா தள்ளி விட்டுட்டா. ஜேனுக்கு இதை பார்த்து அவ்வளவு கஷ்டமா இருக்கு. நீ ஏன் இப்படி எல்லாம் பண்ண? அவனை சாகடிக்க மாட்டான்னு நம்பின. ஜேன், நான் சொன்ன வார்த்தைகள் ஞாபகம் இருக்கா இல்லையா? சண்டை நடக்கும் போது யாராவது ஒருத்தர் காயப்படலாம். அது நீ இல்லாத வரைக்கும் எப்பவுமே அதை நினைச்சு கவலைப்படாத. அடுத்து பள்ளத்துல விழுந்த ஹீரோவுக்கு என்னாச்சு பார்க்கும்போது ஒரு மரக்கட்டையை பிடிச்சு தூங்கிட்டு இருப்பான். ஆனா அங்கேயுமே ஒரு காவலாளி வந்துட்டா. ஹீரோ மளிகை தாவி குதிச்சு அவனை சாகடிக்க ட்ரை பண்ணுவா. கட்டையோட நுனிப்பகுதி வேற உடஞ்சிட்டு இருக்குது. மொத்தமா சாக போறோம்னு நினைக்கும் போது மகனே அப்பா உன்னை காப்பாத்த வந்துட்டேன்னு ஒரு குரல். அண்ணாந்து பார்த்தா நம்ம வாத்து நைனா. டே கமனாட்டி, என் புள்ள மளிகை கைய வைக்கிறியா? பாரு மூஞ்சி மேல காலை வைக்கிறேன்னு பட்டன்னு காலை வச்சு உத. காவலாளி கீழே விழுந்துருவான். அதுக்கப்புறமா வாத்து நைனாவை ஹீரோ காப்பாத்திட்டான். யோ நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? மகனே உனக்கு ஏதாவது ஆபத்து வந்துரும்ல, அதான் நான் இங்க வந்தேன். சடனா மரக்கட்டை வேற உடஞ்சு போயிடுச்சு. சாக போறாங்கன்னு நினைக்கும் போது நம்ம நைனா உள்ள போந்து அவனை காப்பாத்திடுவாரு. அதுக்கப்புறமா எஸ்கேப் ஆகி மேல வந்துருவாங்க. அப்பதான் ஹீரோவும் நான் ஒருத்திய ஃப்ரெண்ட் நம்பி ஏமாத்திட்டேன். மந்திர கம்பு வேற இப்ப என்கிட்ட இல்ல. கமிலியா நினைக்கிறத விட பலசாலி திறமசாலி. கண்டிப்பா உங்களால அவளை எதிர்த்து ஜெயிக்க முடியாது. சோ நீங்க அந்த இடத்த விட்டு போடுங்க, நான் மட்டும் இந்த சண்டையை பாத்துக்கிறேன். அடுத்த இதே டைம்ல கமிலியா கிட்ட ஜேனோ, ஆமா ஹீரோ கிட்ட இருக்க மந்திர கம்புக்காக தான் நீங்க ஆசைப்பட்டீங்க, அதுக்காக தான் என்ன இங்க இருந்து கிளம்பவும் சொன்னீங்க. கணக்கு போட்டு பார்க்கும்போது தெருவுல கடந்த என்ன எங்க தூக்கிட்டு வந்ததுக்கான காரணம் ஹீரோவை ஏமாத்தி மந்திர கம்பை உங்ககிட்ட கொண்டு வரதுக்காக மட்டுமா? அதுல என்ன உனக்கு சந்தேகம்? நீ திங்கறதுக்கும் தூங்குறதுக்கும் நான் ஒரு இடத்த கொடுத்தேன். அதுக்கு கைமாறா உன்னை பயன்படுத்தி ஹீரோவை ஏமாத்தி மந்திர கம்பையும் வாங்கிட்டேன். இது எல்லாமே ஒரு சின்ன கிவ் அண்ட் டேக் பாலிசி. இன்னும் கொஞ்ச நேரத்துல ரெட் மூன் என் தலைக்கு நேரா வரப்போகுது. அதுக்கப்புறம் ஆவிகள் உலகத்தை திறந்து அங்க இருக்க மாஸ்டர்ஸ் உடம்புக்குள்ள வந்து சக்திகளை உறிஞ்சு இந்த உலகத்துல யாருமே என்னை எதிர்க்க முடியாத குங்ஃபு வீராங்கனையா மாறுவேன். கமிலியா அந்த இடத்த விட்டு அமைதியா கிளம்பிடுவா. அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா நினைச்ச மாதிரியே ரெட் மூன் தலைக்கு மேல வந்துருச்சு. மந்திர கம்போட உதவியால ஆவிகள் உலகத்துக்கு போறதுக்கான கதவை வில்லி திறந்து விட்டுருவா. தாய்லாங்கோட ஆத்மாவை இங்க கொண்டு வான்னு சொன்னதுமே அவ உடம்பு மட்டும் டக்குன்னு வெளியில வந்து நிக்கும். ஒரு நிமிஷம் தாய்லாந்து பையனுக்கு இங்க என்ன நடக்குதுன்னு புரியல. இது டிராகன் வாரியருக்கு சொந்தமானதாச்சு, உன் கையில எப்படி வந்துச்சு? அதெல்லாம் ஒரு பெரிய கதை. மாஸ்டர் ஷீஃபு கிட்ட இருந்து நல்ல விதமா தற்காப்பு கலைகளை கத்துக்கிட்ட ஒரே ஆளு அது நீ மட்டும்தான். சோ உன்னோட கலைகளை இப்ப எனக்கு நீ சொல்லி கொடுத்தா உனக்கு சுதந்திரத்தை நான் கொடுக்குறேன். ஏற்கனவே இந்த தாய்லாந்து திமிரு பிடிச்ச ஆளு. அதனாலயே இந்த பாரு, நீ யாராவனா இருந்துக்க, எனக்கு தெரிஞ்ச தற்காப்பு கலைய என்னைக்கே உனக்கு சொல்லி கொடுக்க மாட்டேன்னு மறுபடியும் ஆவி உலகத்துக்கு போலான்னு பார்த்தா பைபிள்ல கதவை லாக் பண்ணிட்டா. சொன்னா உனக்கு புரியாதுல்ல, என் ஆளுங்க உனக்கு அடிச்சு புரிய வைப்பாங்க. அதையும் தான் பாக்கலாம்னு சொல்லிட்டு தாய்லாந்து மறுபடியும் கலவரம் பண்ண ஆரம்பிக்கிறான். தக்காளி அடிக்கிற அடி ஒன்னும் புயல் மாதிரி இருக்குது. கிட்டத்தட்ட மொத்த பேரோட கதையை முடிச்சிட்டாலும் கூட கடைசி நேரத்துல கமிலியா உள்ள போந்து தாய்லாங்கோட தற்காப்பு கலை திறமைகள் இருக்குல்ல, அந்த பவர்ஸை மட்டும் தனியா உறிஞ்சுப்பா. அது மட்டும் கிடையாது, தாய்லாந்து உருவத்துக்கே மாறி அவனோட அடியை திரும்ப அவனுக்கே கொடுக்குறா. பறந்து போய் நேரா அங்க இருக்க உடைக்கவே முடியாத ஒரு கூண்டுக்குள்ள போய் விழுந்துருவான். இதான் சாக்குன்னு காவலாளிகள் லாக் பண்ணிட்டாங்க. பரவாயில்ல, நினைக்கிறத விட உன் தற்காப்பு கலையில நிறைய பவர் இருக்கு, என்னால அதை ஃபீல் பண்ண முடியுது. கவலைப்படாத, உன்ன மாதிரியே ஆவிகள் உலகத்துல இருக்க மத்த மாஸ்டர்ஸோட பவரையும் நான் உறிஞ்சுக்க போறேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஆளோட பேரை சொல்லி வெளியில கொண்டு வந்துட்டு இருக்கா. இது எல்லாத்தையுமே ஒளிஞ்சிருந்து பார்த்த ஜேன் கையில ஹீரோ கொடுத்த விதையை பார்த்து ஃபீல் பண்ணிட்டு நம்ம பண்றது தப்பு, எப்படியாச்சும் ஹீரோவுக்கு ஹெல்ப் பண்ணணும், அவனோட மந்திர கம்ப திரும்ப அவங்கிட்டே கொடுக்கணும்னு சொல்லிட்டு வேக வேகமா வெளியில ஓடி வருவா. கரெக்டா அங்க நம்ம ஹீரோ வந்து நிக்கிறான். என்ன மறுபடியும் என்ன நம்ப வச்சு ஏமாத்த போறியா? இந்த பாரு, வாழ்க்கையில எல்லாருமே தப்பு பண்ணுவாங்க, அதே மாதிரியே நானும் தெரியாதனமா ஒரு சில தவறுகளை பண்ணிருக்கேன். பட் இருந்தாலும் நீ கமிலியா கிட்ட போக கூடாது. ஏன் அவளை காப்பாத்த
நினைக்கிறியா? இல்ல உன்னோட உயிரை நான் காப்பாத்த நினைக்கிறேன். உன் அக்கறைக்கு ரொம்ப நன்றி. ஆனா நீ சொல்ல போறத நான் கேட்க போறது கிடையாது. உயிரே போனாலும் பரவாயில்ல, நீ இந்த இடத்தை விட்டு போக கூடாதுன்னு ஜேன் ஹீரோ கூடயே சண்டை போடுவா. குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறமா ரெண்டு பேரும் அதே இடத்துல சுருண்டு கீழே விழுந்துருவாங்க. மறுபடியும் இருந்து சண்டை போட போறான்னு நினைக்கும் போது ஹீரோவை கட்டி பிடிச்சிக்கிட்டு ஃபீல் பண்ணுவா. கமீலியா உன்னை விட சக்திசாலி, அவனை எதிர்த்து உன்னால ஜெயிக்க முடியாது. இந்த பாரு ஜேன், நானும் ரொம்ப நல்லவன் கிடையாது. உன்ன மாதிரியே சின்ன வயசுல நிறைய தப்புகளை பண்ணிருக்கேன். ஆனா இப்ப நான் ஒரு டிராகன் வாரியரா வாழ்றதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதே மாதிரியே நீயும் திருந்துறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். கமீலியாவே என்னால தோற்கடிக்க முடியுதோ இல்லையோ, ஆனா நான் ட்ரை பண்ணி பார்க்கணும். அப்படி இல்லன்னா நிரந்தரமா வில்லி இந்த ஒட்டுமொத்த உலகத்தையுமே தன்னோட காலடிக்கு கீழே கொண்டு வந்துருவா. இப்படி எல்லாம் பேசிட்டு ஹீரோ அந்த இடத்தை விட்டு கிளம்பிடுவான். நைனாவும் வளர்ப்பு தந்தையும் பக்கத்துல வராங்க. அங்கிள் என்ன மன்னிச்சிருங்க, நான் உங்க பையனை ஏமாத்திட்டேன். அட சின்ன பசங்க எப்பவுமே தப்புகள் செய்யறது ரொம்ப சகஜம். கடைசியில அது எல்லாத்தையுமே சரி பண்ணீங்களா இல்லையாங்கிறது மட்டும் தான் கேள்வி. பாண்டாவுக்கு ஏன் புரிய மாட்டேங்குது? நம்ம கிட்ட படைகள் எதுவுமே இல்ல. கமீலியாவை தனியா அவனால தோக்கடிக்க முடியாது. ஒரு நிமிஷம் இருங்க, ஒருவேளை நம்மளால படைகளை தயார் பண்ண முடிஞ்சா? யார பத்தி பேசுற? என் கூட வாங்கன்னு சொல்லிட்டு நேரா அந்த திருட்டக்கார கும்பல் இருக்காங்க இல்லையா, அந்த சீக்ரெட் பிளேஸ்க்கு வந்திருக்காங்க. முன்னாடியே தொப்பிக்கார நிக்கிறான். இந்த பாருங்கப்பா, நம்ம வாழ்க்கையில இதுக்கு முன்னாடி எவ்வளவோ தப்புகளை பண்ணிருக்கோம். ஆனா இப்ப மக்களுக்கு நல்லது மட்டுமே செய்யக்கூடிய டிராகன் வாரியரோட உயிருக்கே ஆபத்து வந்திருக்கு. நம்ம தான் அவனை எப்படியாச்சும் காப்பாத்தணும். உங்கள ஒரு சில பேரு கமீலியாவால குடும்பத்தையும் இழந்திருக்கீங்க. இதான் சரியான வாய்ப்பு. இப்ப கமீலியாவை எதிர்த்து நல்லவங்களாக போறீங்களா, இல்ல நிரந்தரமா திருட்டு பசங்கிற பட்டத்தோட இந்த நகரத்திலேயே வாழ போறீங்களா? ஒரு நிமிஷம் அமைதியா இருக்க தொப்பிக்கார. ஜேன் சொல்லக்கூடியது சரிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு கமீலியாவை எதிர்க்கிறதுக்கு சரின்னு சம்மதிக்கிறாங்க. இதே டைம்ல திருட்டுத்தனமா கோட்டைக்குள்ள வந்த ஹீரோ உணர்ந்திருந்து கவனிக்கும் போது கமீலியா நிறைய மாஸ்டர்ஸோட பவர்ஸ உறிஞ்சிட்டு இருக்கா. ஆனா அவங்க உடம்புகள் மட்டும் கூண்டுக்குள்ள அடைக்கப்பட்டிருக்கு. அதுல ஒரு ஆளா தாய்லாங்கையும் கவனிக்கிறான். என்னப்பா குங்ஃபு பாண்டா, நீ இன்னும் மாறவே இல்ல. லாஸ்டா சண்டை போட்டப்ப ஏதோ ஒரு சின்ன லக்கால நீ முட்டாள்தனமா ஜெயிச்சிட்ட. ஆனா இங்க இருக்க கமீலியாவை உன்னால கண்டிப்பா ஜெயிக்க முடியாது. அதையும் தான் பாக்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோ ஏதோ ஒரு பிளான் போடுவான். இதே டைம்ல கோட்டைக்குள்ள வந்த நைனா அங்க இருக்க காவலர்களை டைவர்ட் பண்ணி திருட்டு பசங்க உதவியால மொத்த பேரையும் அடிச்சு பறக்க விட்டுட்டு இருக்கானுங்க. ஒருத்த நாள் கூட சமாளிக்க முடியல. அதுவும் முயல் குட்டியெல்லாம் உள்ள பூந்து கண்ட இடத்துல கடிச்சு வைக்குது. இங்க எவ்வளவு பெரிய கலவரம் போயிட்டு இருக்கு. நைனாவையும் வாத்தையும் பாருங்களேன், ஒய்யாரமா உட்காந்துக்கிட்டு ஜூஸ் குடிச்சிட்டு இருக்கானுங்க. அடுத்து கமீலியாவை காட்டுறாங்க. ஒரு வழியா நான் எல்லா மாஸ்டர்ஸோட சக்திகளையும் எனக்குள்ள உறிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லுவா. அவசரப்படாத, நான் உன்னை தடுக்கிறதுக்கு இன்னும் இங்கதான் இருக்கேன். மந்திர கம்பு மட்டும் என்கிட்ட வந்துச்சு, உன் கதை முடிஞ்சிடும். அப்படியா? இந்த மந்திர கம்பை நீயே வச்சுக்கொண்டு திரும்ப ஹீரோ கிட்டே கொடுத்துட்டா. அதுக்கப்புறம் என்ன? ரெண்டு பேருக்கு இடையில பயங்கரமான சண்டை. முன்னாடியாச்சும் கமீலியா உடம்புக்குள்ள ஒரு சிலரோட பவர் மட்டும் தான் இருக்கும். ஆனா இப்ப மாஸ்டர்ஸோட சக்திகள் இருக்கு. முதல்ல மயில் உருவத்துக்கு மாதிரி அட்டாக் பண்ணுவா. திடீர்னு பார்த்தா இருமையா மாறி உதைக்கிறா. கம்ப வச்சு ஹீரோ அவனோட காலை தடுக்கும் போது கமீலியா தன்னை ஒரு அரக்க யானையா மாத்துவா. அதோட விட்டா பரவாயில்ல, பன்றி கரடி முள்ளம்பன்றின்னு ஒவ்வொரு மிருகங்களா மாறி ஒரு கட்டத்துல ஹீரோவோட பட்டெக்ஸ்லயே ஒரு கடி பையன் வழியால கதறிக்கிட்டு இருக்கான். கடைசியா தாய்லாங்கோட உருவத்துக்கு மாறி ஹீரோ கூடயே சண்டை போடுவான். நம்மளால ஏற்கனவே தாய்லாந்து கூட சண்டை போட்டிருக்கால, அதனால இவனோட தாக்குதலை பத்தி ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கு. சோ ரொம்ப ஈஸியாவே தடுத்துருவான். தடுப்பான கமீலியா என்னோட முழு பலத்தை பாருன்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த மாஸ்டர்ஸோட சக்தியவும் அட்ட டைம்ல உடம்புல வெளிப்படுத்துவா. உருவத்துல மிகப்பெரிய அரக்கனாவே மாறிட்டாங்க. உதவிக்காக ஜேன் பக்கத்துல வரும்போது கமீலியாவுக்கு இன்னும் கோபம். உங்க ரெண்டு பேரையும் இதே இடத்துல அழிக்கிறேன்னு சொல்லிட்டு ஜேன அலேக்கா தூக்கிட்டு வானத்துல பறப்பா. ஆனா ஹீரோ தாவி அவ வாயில உட்காந்துக்கிட்டு லெப்ட் ரைட்னு வண்டியை திருப்பி நேரா கோட்டைக்குள்ளேயே மறுபடியும் டம்முன்னு இடிப்பாங்க. அப்ப பாருங்க, திடீர்னு கமீலியா வீரனே ஹீரோ உருவத்துக்கு மாறி அவனை இன்னும் டென்ஷன் ஏத்துவா. ரெண்டு பேரும் உருவத்துல ஒத்துமையா இருக்கலாம், ஆனா ஹீரோவுக்கு தனித்துவமான திறமைகள் இருக்கு. அதை பயன்படுத்தி கமீலியாவை ஓரளவுக்கு சமாளிக்கிறான். ஆனா இருந்தாலும் தான் நாக்க பயன்படுத்தி அவ ஏதோ சாட்டை கயிறு மாதிரி ஹீரோவையே கட்டி போட்டுருவா. அது மட்டும் இல்ல, பக்கத்துல இருக்க இரும்புகளை நெருப்ப வச்சு பொசுக்கி விட்டு அதை குறி வச்சு ஹீரோவை பார்த்து தூக்கி போடும்போது அது ஒண்ணு மேல ஒண்ணு ஒட்டி அது ஒரு கூண்டாவே ஃபார்ம் ஆயிடுச்சு. நடக்கிற விஷயங்களை பார்த்து பயந்து போன ஜேன், டே பாண்டா வெளியில வா, நீ தான் இந்த கமீலியாவை அழிக்கணும். மன்னிச்சிரு ஜேன், என்னால இந்த கூண்டை உடைக்க முடியல. இப்ப நீ தான் இந்த கமீலியாவோட கதையை முடிச்சாகணும். ஏண்டா இப்ப நான் உன்னை முழுசா நம்புறேன். மந்திர கம்பை எப்படி பயன்படுத்தணுங்கிற விஷயத்த சொல்லி கொடுத்தல, இப்ப நீயே அவளோட கதையை முடிச்சிரு. பாரா, எனக்கு அடிமையா இருந்தவ இப்ப என்னையே எதிர்க்க துணிஞ்சிருக்கா. உன்னால என்னைக்கும் என்ன தோக்கடிக்க முடியாது. ஏன்னா உனக்கு தற்காப்பு கலையை சொல்லி கொடுத்த குருவே நான் தான். உன் அசைவுகள் எல்லாமே எனக்கு அத்துப்படி. பயங்கரமான போராட்டத்துக்கு அப்புறமா கீழே விழுந்த ஜேனோ, ஆமா நீ சொல்றது எல்லாமே சரிதான், ஆனா டிராகன் வாரியர் எனக்கு சொல்லி கொடுத்த இந்த கலையை பத்தி உனக்கு தெரியாது, நீயே அதை பாருன்னு சொல்லிட்டு மந்திர கம்பை எப்படி பயன்படுத்தணுங்கிற விஷயத்த ஹீரோ ஒரு முறை இந்த ஜேனுக்கு சொல்லி கொடுத்திருப்பான்ல. இப்ப அதே மாதிரியே கரெக்டா பண்ணி டிராகன் சக்தியை வெளியில கொண்டு வந்து கமீலியாவுக்கு ஒரு அட்டி பயபுள்ள சுருண்டு கீழே விழுந்துட்டா. பக்கத்துல ஹீரோ வந்து நிக்கிறான். டேய் நீ எப்படி வெளியில வந்த? அப்படின்னா வேணும்னே தான் கூண்டுக்குள்ள இருந்தியா? ஆமா, நடக்கிற எல்லா விஷயங்களுக்கு பின்னாடியும் ஒரு காரணம் இருக்கு. மந்திர கம்பை நீ பயன்படுத்தணுங்கிறது விதி. அப்ப காயம்பட்ட கமீலியா மறுபடியும் தாக்கலாமேன்னு பக்கத்துல வருவா. ஆனா இந்த முறை மந்திர கம்பை வச்சு ரொம்ப அசால்ட்டா ஹீரோ ஓங்கி உரட்டி அடுத்த நிமிஷமே இவளால பிடிக்கப்பட்ட மாஸ்டர்ஸோட பவர்ஸ் எல்லாமே திரும்ப அவங்க உடம்புக்குள்ளேயே போயிட்டு கூண்டோட கதவும் டக்குன்னு திறந்துருச்சு. இதுக்கப்புறம் அந்த கமீலியாவால பவர்ஸ உரியவே முடியாது. அப்ப தாய்லாங்கோ மத்த வாரியர்ஸும் ஹீரோவுக்கு முன்னாடி வந்து நிப்பாங்க. சரி வழக்கம் போல சண்டை போட போறான்னு பாக்கும்போது அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா நான் டிராகன் வாரியரா ஏன் மாற முடியலங்கிறதுக்கான காரணத்தை இன்னைக்கு நீ சண்டை போட்ட விஷயத்தை வச்சு நான் புரிஞ்சுக்கிட்டேன். இப்ப நான் ஒத்துக்கிறேன், நீ ஒரு உண்மையான மாஸ்டர்னு சொல்லி ஹீரோவுக்கான மரியாதை கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா ஹீரோவுக்கு பாய் சொல்லிட்டு கமீலியாவை ஒரு பணைய கைதியாக்கி மறுபடியும் அவங்களோட ஆவி உலகத்துக்கே போயிடுவாங்க. ஒரு வழியா பிரச்சனை எல்லாம் முடிச்சுட்டு ஹீரோ சொந்த ஊருக்கு வந்திருப்பான். அப்ப ஜேன பாருங்களேன், நான் ஏற்கனவே செஞ்ச தப்புக்காக கொஞ்ச நாளைக்கு அப்புறமா சிறை விட்டு வெளியில வந்து என்னால முடிஞ்ச வரைக்கும்
வரைக்கும் மக்களுக்கு ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணுவேன். அப்பவாச்சும் என் மேல இருக்க கோவம் உனக்கு போயிடும்ல. சிரிச்சுக்கிட்டே ஹீரோவும், எனக்கு என்னமோ சிறைக்கு போறதை விட உனக்கு முக்கியமான வேலை இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியா, எங்க வேலை? தோ அங்கன்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய ஜேட் பேலஸ காட்டுவான். அப்படின்னா ஹீரோ ஜேனை டிராகன் வாரியர் ஆக்க போறான்னு அர்த்தம். பட் இருந்தாலும் மாஸ்டர் ஷீஃபுக்கு இதுல சுத்தமா விருப்பமே கிடையாது. ஏண்டா திருட்டுக்கார புள்ளிய எப்படி நீ மாஸ்டர் ஆக்குவ? இதுக்கு நான் செத்தாலும் ஒத்துக்க மாட்டேன். நான் இங்க இருந்து கோச்சிக்கிட்டு போறேன்னு சொல்லிட்டு வேகமா நடந்து போயிடுவாரு. டே பேண்டா, அவர் சொல்றது ஓரளவுக்கு சரின்னு தோணுது. அட, ஷீஃபு பேச்செல்லாம் விட்டுதல்ல. அவர் கோச்சிக்கிட்டு போனாலும் திரும்ப நம்ம கிட்ட தான் வருவாரு. முதல் முறையா டிராகன் வாரியர் ஆகும்போது அவரு என்னையும் இப்படிதான் நடத்தினாரு. எல்லாம் கூடிய சீக்கிரமே சரியாயிடும். முதல்ல பயிற்சி பண்ணலாம்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கத்துல பிராக்டிஸ் பண்ணுவாங்க. இதே டைம்ல தியானம் பண்ண வந்த குருவுக்கு முன்னாடி ஹீரோவோட இல்லூஷன் உள்ள புந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கு. அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா பக்கத்து நகரங்கள்ல பிரச்சனையை தீக்க போன டைகரஸும் ஃப்ரெண்ட்ஸும் திரும்ப வந்துட்டாங்க. சோ இப்ப அவங்க கூட ஒன்னா சேர்ந்து நம்ம ஜேனும் குங்ஃபு பிராக்டிஸ் பண்ற மாதிரி காட்டி அப்படியே அந்த இடத்துல சூப்பரா படத்தையும் முடிக்கிறாங்க.